ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கறக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, சிறப்பான விஷயங்கள்லாம் என்ன, ஆக மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எங்கெங்கே மாறுது, அதனால் என்னென்ன விதமான மேன்மைகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அந்த அம்மன் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இவங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 12 ராசிகளின் குணநலன்களை பற்றி ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய குணங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க சிறந்த ஆன்மீகவாதி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருப்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கை பெற்றவங்களாக இருப்பாங்க. முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பாங்க. வீட்டின் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படி தான் நடப்பாங்களாம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வமாக அதிகமாக இருப்பாங்க. அதாவது எப்படாப்பா யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த தனுசு ராசி தான். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு மீனம் ராசிக்காரங்க இருவருமே ஊருக்காக உழைத்துவிட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்ட நற்பெயர் எடுக்கவே மாட்டாங்க. எல்லோரும் நல்லவரே என நம்பி ஏமாந்துருவாங்க. அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க. பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா புகழ் தான் வேணும் அப்படின்னு யோசிக்காமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பட்டுன்னு சொல்லிடுவாங்க. தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்குவாங்க. மஞ்சள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்ற நிறமாக சொல்லப்படுது. வங்கித்துறை, ஆன்மீகம், கோயில் ஆசிரியர் பணி ஆகியவையில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமான். சிவன் வழிபாடு மற்றும் பிரதோஷ வழிபாடு ஆகியவை இவங்களுக்கு ரொம்பவே நல்ல நற்பலன்களை அள்ளி கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரதோஷ வேளையில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலும் தூரதேச பயணங்களில் அதிகமாக ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க. கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளை அடிக்கடி செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், முக்கியமாக என்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஆக மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு என்னென்ன விதமான மேன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதையும் திட்டம் போட்டு செய்யவே முடியாது.
விரயம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். மார்கழி 6ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. அப்பொழுது அவர் உங்கள் ராசியை சப்தம பார்வையாக பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடர்பாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். இனிய பலன்கள் நிறைய நடக்கும். தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னா புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வரப்போகிறார். அவரது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் பதியுது. பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் குருவின் பார்வையால் குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. குதூகலம் அதிகரிக்கும். இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சியிலுமே வெற்றி வாகை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் உதிரிய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதில் பலன் கிடைக்கும். கடமையை செவனேன்னு செய்து முடித்து பாராட்ட பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குருவின் பார்வை சகோதர ஸ்தானத்திலும் லாப ஸ்தானத்திலும் பதிவதால் உங்களுடைய உடன்பிறப்புகளின் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். உடன் பிறந்தவங்க பகை மாறி பாசம் காட்டுவாங்க. பூர்வீக சொத்துக்களை தக்க வைப்பதில் பாகம் செய்து கொள்வீங்க. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். பெற்றோரின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை நடத்தும் யோகம் இன்னும் சிலருக்கு வாய்க்க பெற்றிருக்கு. இதுவரை விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்தும் பங்குதாரர்கள் இப்பொழுது தொழிலில் நீடிப்பதாக சொல்லி மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. புகழ்பெற்ற புராதன கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய எண்ணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேலும் மார்கழி மாதம் 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரத்தில் உத்தியோகம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்குதல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாக அமையும். பணிபுரியும் இடத்துல விலகி கொண்ட புதிய இடத்திற்கு செல்லலாமா அப்படின்னு சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில நல்ல நன்மைகளும் வந்து சேரும். மேலும் மார்கழி மாதம் 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெறுறாரு. உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். விரையாதிபதி உச்சம் பெறும் இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வரும். புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரர் அனுசரிப்பு சற்று குறையும். உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது திருப்தி தராத வகையில் இருக்கும். சேமிப்பு கரையும் நேரமாக இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருப்பதால் சேமிப்புகளுக்கு, பணம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோக காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் மாறுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. வரன்கள் வாசல் தேடி வரும். ரொம்ப இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 27, 28, ஜனவரி 7, 8, 12. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி நீங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.